மணி இந்த வார்த்தையை தமிழில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. காசு, பணம், துட்டு இல்லையா? ஸோ மணி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டொனேஷன். டொனேஷன் அப்படின்னா என்ன? நன்கொடை. நீங்கள் ஒரு கோயிலுக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு சேரிட்டிக்கோ நீங்கள் கொடுக்குற அந்த நன்கொடையை தான் நம்ம டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டொனேஷன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்? I gave a small donation அப்படின்னு சொல்லலாம். They made a generous donation to the charity அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? டொனேஷன். அடுத்தது ஃபீ. இதை ஃபீனும் சொல்லலாம், ஃபீஸ்னும் சொல்லலாம். அப்படின்னா என்ன? கட்டணம். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம், சேர்க்கை கட்டணம், இது எல்லாமே நம்ம ஃபீ இல்லைனா ஃபீஸ்னு சொல்லுவோம். I paid my school fees. The admission fees is 5,000 rupees. Next word, dowry. Dowry அப்படின்னா என்ன? வரதட்சணை. They don't expect a dowry. அவங்க வரதட்சணை எதிர்பார்க்கறது இல்லை. இதே மாதிரி மேரேஜ் ரிலேட்டான இன்னொரு டேர்ம் இருக்குது. அது என்ன? ஆலிமனி. ஆலிமனி அப்படின்னா ஜீவனாம்சம். அதாவது ஒரு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கொடுக்கறது தான் ஜீவனாம்சம், அதாவது ஆலிமனி. Her husband gave her an alimony. Next word, debt. DEBT. ஆனால் இதை debt அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையாவது கடனாக காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி அந்த கடன் கொடுக்கணும் இல்லையா? அந்த கடனை தான் நம்ம debt அப்படின்னு சொல்லுவோம். I have a debt of 5,000 rupees. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் வாங்கினேன். ஸோ அவளுக்கு நான் 5,000 ரூபாய் கடன் திருப்பி கொடுக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வேர்ட், டேக்ஸ். டேக்ஸ் அப்படின்னா என்ன? வரி. I pay my tax regularly. நான் என்னோட வரியை கரெக்டாக கட்டுவேன். நெக்ஸ்ட் வேர்ட், ஃபைன். ஃபைன் அப்படின்னா என்ன? அபராதம். இப்போது ஒருவேளை நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. அப்போது போலீஸ் உங்களை பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அபராதம் போடுவாங்கல்ல, அதை தான் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைனை நீங்கள் போலீஸ்கிட்டே பே பண்ணுவீங்க, இல்லைனா கோர்ட்டில் போய் பே பண்ணுவீங்க. இந்த அபராதம் தான் ஃபைன். ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், வெளியே போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. நெக்ஸ்ட் வேர்ட், பென்ஷன். பென்ஷன் அப்படின்னா என்ன? ஓய்வூதியம். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ரிசீவிங் தியர் பென்ஷன். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். புரியுதா? ஸோ பென்ஷன் அப்படின்னா ஓய்வூதியம். அடுத்த வேர்ட், சேலரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சேலரி அப்படின்னா சம்பளம். நம்ம பார்க்குற வேலைக்காக நமக்கு கிடைக்கிற அந்த பணம், அதுதான் சம்பளம். I received my salary. நெக்ஸ்ட் வேர்ட், வேஜ். வேஜ் அப்படின்னா கூலி, தினக்கூலி. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு அன்னன்னைக்கான கூலி வாங்கிட்டு வருவோம்ல, அதை தான் நம்ம வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். His daily wages 200 rupees. புரியுதா? வேஜ் அப்படின்னா கூலி. அடுத்த வேர்ட், அலவன்ஸ். அலவன்ஸ் அப்படின்னா என்ன? சலுகை. மை கம்பெனி கிவ்ஸ் மீ அ ட்ராவல் அலவன்ஸ். நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த அலவன்ஸ் தொகையை என் கம்பெனி எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அலவன்ஸ் அப்படின்னா சலுகை. அடுத்த வேர்ட், லோன். நம்ம ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறோம் அப்படின்னா அதை லோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ காட் அ கார் லோன். கார் வாங்குறதுக்கான கடனை நம்ம பேங்க்லேருந்து வாங்கினா அந்த கடனை தான் நம்ம லோன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட், டிப். டிப் எங்கே கொடுப்போம்? ஒருத்தர் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட்டை தான் நம்ம டிப் அப்படின்னு சொல்லுவோம். டிட் யூ லீவ் அ டிப்? அந்த சர்வர் நல்லா சர்வ் பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு டிப் கொடுத்தியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது டிட் யூ லீவ் அ டிப் அப்படின்னு கேட்போம். அடுத்த வேர்ட், ரான்சம். ரான்சம் அப்படின்னா என்ன? யாராவது கடத்திட்டு அப்போ கேட்பாங்களே மீட்பு தொகை, அதுதான் ரான்சம் அப்படின்னு சொல்லுவோம். They have to pay a large ransom. அதாவது அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட அவங்க நிறைய மீட்பு தொகை கொடுக்க வேண்டியிருந்தது. அண்ட் த ஃபைனல் வேர்ட் இஸ் பிரைப். பிரைப் அப்படின்னா என்ன? லஞ்சம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்காக, இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத, நான் உனக்கு லஞ்சம் தரேன், இதை எனக்காக செய்ய, உனக்கு லஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லஞ்சம் தான் பிரைப். இதை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? They bribed him to keep quiet about the incident. அந்த இன்சிடென்ட் பற்றி அவன் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக அவனுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ புரிஞ்சுதா? இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. அண்ட் இந்த எல்லா வேர்ட்ஸுமே they are related to money.
ஸோ மணி ஹேஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வேர்ட்ஸை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், இதோட மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள்.